ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைஸ் நீங்கள் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அதில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம சேனல் இப்போ 300 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருச்சு. அதுக்குள்ளே நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. கைஸ், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. கைஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங்ஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லா மொபைல்லையும் மேலே சர்ச் பார் இருக்கும். அது சர்ச் பாரில் ஆட் சர்வீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், அது வந்ததுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதை எனேபிள் இருக்கும், அதை டிஸ்எனேபிள் வச்சுக்கோங்க. அது ஏன் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ரெட்மி ஃபோனில் அதிகமாக ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆப் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்கிறது. கைஸ், ஸ்டெப் 2ல் அதே செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அண்டு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு இருக்கும். அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ ரெட்மியில் அப்டேட் கொடுப்பாங்க. அது ஓல்டு வெர்ஷன் தான் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள மாதிரி வரும். உங்களுக்கு ஓல்டு வெர்ஷனு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ நியூ வெர்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருதில்ல, அது ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சைடு இருக்கும். அதுக்குள்ளே தான் கைஸ் ரெட்மியில் உங்களுக்கு 2 ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 3ல் இப்போ அதே மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் நேவிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 இருக்கும். அதில் கீழே ஃபஸ்ட்டு பட்டன்ஸ்ன்னு இருக்கும். அது உங்களுக்கு பேக் வர்றது, மினிமம் பண்ணுறது, ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். இங்கிட்ட ஃபுல் ஸ்க்ரீனில் நம்ம டிஸ்பிளேலே பேக் வர்றது அது இருக்குது. அதை ஒன் டைம் கிளிக் பண்ணி அதில் லேர்னிங் கேட்கும். அது லேர்னிங் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தாதான் உங்களுக்கு உள்ளே வைப்பாங்க. இது எல்லாத்தையும் லேர்னிங் கொடுத்துட்டு நம்ம டிஸ்பிளேலே நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, காட்டுறேன் அது எப்படின்னு. உங்களுக்கு அது மாதிரி இருக்கும். நீங்கள் லேர்னிங் கொடுத்துட்டு கீழே டன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கீழே வந்திருக்கும். பட்டன்ஸ் கீழே வந்திருக்காது. அது மாதிரி மினிமைஸ் பண்ணுறது எதுவுமே கீழே இருக்காது. நம்ம சைடு பட்டன் நம்ம சைடில் தான் தள்ளணும். பேக் வர்றது, மினிமைஸ் பண்ணுறது, ஃபுல் அது எல்லாமே வெளியில் இருக்கும். கைஸ், இப்போ நீங்கள் மொபைல் வாங்கியிருப்பீங்க. அது அப்போ உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் பெருசாக தான் இருக்கும். அது எப்படி நம்ம சின்னமாக நம்ம தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ செட்டிங்ஸு போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனுக்கு அப்புறம் ஐகான் சைஸ்ன்னு இருக்கும். ஐகான் சைஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். பெருசாகவும் வச்சுக்கலாம், சின்னமாகவும் வச்சுக்கலாம். இவ்வளோ தான் கைஸ். இதில் கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட். கைஸ், அடுத்து நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குயிக் பால் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு டர்ன் ஆன் குயிக் பால் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி கைஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடில் உங்களுக்கு ஆற மாதிரி காமிக்கும். அப்புறம் அதில் செலக்ட் ஷார்ட்கட்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அதில் இப்போ நான் சொன்னேன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மினிமைஸ் பண்ணுறது சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான ஷார்ட்கட்டு அதில் வச்சுக்கலாம். கைஸ், இப்போ என்ன பார்க்க வரோம்னா, உங்கள் குழந்தைகள்கிட்ட உங்கள் மொபைலை கொடுக்கும்போது இதில் உள்ள ஆப்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக வச்சுருப்பீங்க. அதை மாற்றி லேட்டாக மாற்றி வச்சுருவாங்க. அது எப்படி அதை நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு செட்டிங் இருக்கும். அந்த செட்டிங்கை ஒன் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாக் ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணி கீழே டன் இருக்கும். அதை டன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் டன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் யாருனாலையும் அதை மாற்ற முடியாது. அதை ஹோம் ஸ்க்ரீன் லாக் லேஅவுட் அப்படின்னு இருக்கும். அது மூலயமா
நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி செட்டிங் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.